வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மதுரையில் நடைபெற்ற தாவேகா 2வது மாநில மாநாட்டில் கபட நாடக திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவேன், எனக்கு இனி வேறு வேலை இல்லை, என் கடன் இனி மக்களுக்கு பணி செய்வதே என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசினார். பதவி பறிப்பு மசோதாவை கூட்டுக்குழுவுக்கு அனுப்பும் தீர்மானம் மாநிலங்களவையில் நிறைவேற்றம். விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது இந்தியா எப்போதுமே அழகாக தெரிகிறது என விண்வெளி வீரர் சுபன்சு சுக்லா தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளரான ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பிரதமர் முதல்வர்களை நீக்கம் செய்யும் மசோதா ஒரு திசை திருப்பும் செயல், முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை பகுதிகளில் ரூபாய் 75,000 கோடியில் 3 கப்பல் கட்டும் தளங்களை உருவாக்க மத்திய அரசு திட்டம். இலங்கை தமிழர்களை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதை அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர் ஆணையம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வில் 1996 காலி இடங்களுக்கு 2,36,390 பேர் போட்டியிடுகின்றனர். இதற்கான எழுத்துத் தேர்வு அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெறுகிறது. நீதித்துறையை விமர்சித்து பேசியதாக சீமானுக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையானை விரைவாக தரிசனம் செய்ய AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு தகவல். திருப்பூர் ரிதன்யா தற்கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கணவர், மாமனார், மாமியாருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூய்மை பணியாளர்கள் கடைசியாக வாங்கிய சம்பள பணத்தை குறைக்காமல் வழங்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.